சின்ன பையனுக்கு என்ன ஒரு அரசியல் சிந்தனை தெரியுங்களா? என்ன ஒரு ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாப்படி. ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது. அந்த வீடியோ நீங்களே பாருங்க. செங்கோட்டையன் அவர்கள்ன்றாங்க. இந்த ஐடி கார்டுல இப்ப அடையாள அட்டை கொடுக்கறதுல பேரு கீழே அவங்களோட சாதி பேரு, அது கீழே பிளட் குரூப், பயோடாட்டா, எந்த அட்ரஸ், இந்த மாதிரி போன் நம்பர் எல்லாம் கேக்குறாங்க. இப்போ மாணவர்கிட்டே அந்த சாதி போக்குன்றது ரொம்ப அதிகரிச்சுட்டு வர நேரத்துல வெளிப்படையாக இருந்த சாதி நம்ம குறிப்பிட்டு இருக்கோம்னா அந்த மாணவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் முதல்ல அடிப்படும். நீங்க இந்த சாதி, நாங்க இந்த சாதி, நாங்க அப்படி இப்படி. இப்ப நிறைய தொடர்ச்சியான பள்ளிகளில சென்னை உள்ளிட்ட எல்லா மாவட்டங்களிலும் அந்த சாதி ரீதியான ஆணவ படுகொலைகள் மற்றும் இந்த மாதிரியான தாக்குதல்கள் தொடர்ச்சி நடந்துட்டே வருது. இத்தனை தலைமுறையா ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தரா படிக்கிறது இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி வராங்க. அப்படி வரவங்களுக்குள்ள சரியான கல்வியை கொண்டு வரணும். சரியான ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல்ல ஆசிரியர்கள் இல்ல, நிறைய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் கட்டிடங்கள் இல்ல, மாணவர்கள் தரையில் அமர்ந்து படிக்கிறாங்க, பெஞ்சஸ் இல்ல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பாத்ரூம் வசதி இல்ல, எல்லாமே இருக்கு. ஸ்கூல்ல போதைப் பொருள் பழக்கம் அதிகப்படுத்தி இருக்காங்க, அதெல்லாம் இருக்கு. அதை இவங்க இது பண்ணாம அங்க விஜய் போட்டோ வைக்கிறதும், அவரோட பிறந்த நாளுக்கு தேசிய கீதம் பாடிட்டு இருந்த மாணவர்களை இன்னைக்கு ஜாலியா ஜிம்கானான்ற அந்த ஒரு பாட்டை பாட வைக்கிறதும், இதெல்லாம் ஒரு ஏற்க முடியாதது. தம்பி சூப்பரா பேசியிருக்கிறான். நான் ஸ்டாலின் சார் அவ்வளவு திட்டிருக்கேன். ரொம்ப இறங்கி திட்டிருக்கேன். எனக்கே இந்த மாதிரி இருக்காருன்னு நினைக்கும் போது இப்ப நேற்று திருச்சி பஸ் ஸ்டாண்ட் போய் பார்த்தாங்க. இவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, அவ்வளவு நீட்டா இருந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா இது பஸ் ஸ்டாண்டா இல்ல ஏர்போர்ட்டான்னு சொல்ற அளவுக்கு எனக்கு பர்டிகுலரா ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் பார்த்த பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, எங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட்லாம் முழுக்க படக்கான்ஸ் சுத்திட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டை பார்த்தப்ப எனக்கு லிட்டரலி என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்களே. பட் கண்டிப்பா கொள்ளடிச்சிருப்பாங்க, இல்ல நான் சொல்லல. பட் இருந்தாலும் அவ்வளவு சூப்பரா பண்ணிருந்தாங்க, அவ்வளவு ப்ராப்பரா பண்ணிருந்தாங்க. ஒரு விஷயமும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. உள்ள ஹோட்டல்ஸ்ல இருந்து, உட்கார சிட்டிங்ஸ்ல இருந்து, லிப்ட், எலவேட்டர்ஸ், பாத்ரூம்ஸ், திருநங்கைகளுக்கு பாத்ரூம்ஸ் கொண்டு இருந்துச்சு. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஏன்டா ஸ்டாலின் சார் குளத்துல தோக்கடிச்சிங்கன்ற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவர் குளத்திற்கு அவ்வளவு பண்ணிருக்காருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அவ்வளவு பண்ணிருக்காரா, பட் அவரே தோக்கடிச்சிருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி கொஞ்சம் அப்படியே எங்க ஊர் பஸ் ஸ்டாண்டையும் கொஞ்சம் மாத்தி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப இருக்க சிஎம் சார் கிட்ட ஒரு கோரிக்கையா வைப்போம். நம்ம அவரை தவா பேசுறா, நம்ம 200 ஒப்பின்னு சொல்லிடுவாங்க. அடி நானே டிவிக்கே காரணம். இன்னைக்கு இந்த நண்பர் வருத்தப்பட்ட மாதிரியே கூடிய விரைவில் மக்களும் புரிஞ்சுப்பாங்க. டிஎம்கேவை நம்ம தோக்கடிச்சிட்டோம், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மக்கள் கண்டிப்பா அதை புரிஞ்சுப்பாங்க. இப்போ ரீசெண்டா என்ன எனக்கு என்னன்னா, இப்ப கரூர் சம்பவத்தை வந்து நேற்று பேசினார்ல, அதுக்கு எங்க மேல என்னமா பழி போட்டீங்க அந்த மாதிரி. சரி, ஆட்சி உங்கள்ட்ட தானே இருக்கு, நீங்க ஒரு தனிப்பட அமைச்சு நீங்க ஒரு கண்டுபிடிக்கலாம் யாருன்னு என்ன செஞ்சான்னு அழகாக கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு கீழே ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அமைச்சு நல்லா அந்த கரூர்ல போய் நல்லா விசாரிக்க சொல்லி என்கொயரி பண்ணி அங்க நடந்த சம்பவத்தை மக்கள்கிட்டே கேட்டு நீங்க வந்து ஆதாரத்தை கலெக்ட் பண்ணலாமே. அப்போ நீங்க டைரக்டா ப்ரூவ் பண்ணலாமே டிஎம்கே தான் காரணம், அவங்க உள்ள செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்ற மாதிரி நீங்களே அட்டாக் பண்ணி பேசலாமே. எதுக்கு வந்து இன்னமும் பழி போட்டு இருக்கீங்க? ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இப்போ நீங்க கரண்ட் பவர்ல இல்லைனாலுமே நீங்க வந்து பழி போட்டாங்க, அவங்க எல்லாம் ஆளுங்கட்சியா இருக்காங்கன்ற ஒரு இது வந்துடும். இப்போ ஆளுங்கட்சி நீங்க தான், உங்களுக்கு கீழே ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அமைச்சு நீங்களே வந்து ஒரு ஆய்வுக்குழு நடத்தி இந்த மாதிரி கரூர் நடந்த மரண கொலைக்கு யாரெல்லாம் காரணம்ன்றது நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஏன் பண்ண மாட்டீங்க? அப்போ நீங்க தாராளமா பழி போடலாம், இவங்க தான் காரணம். ப்ரூஃப் வச்சுட்டு பேசணும் ப்ரோ. யாரா இருந்தாலுமே ப்ரூஃப் இல்லாம வந்து நீங்க பழி போட்டீங்க, நான் பழி போட்டீங்கன்னா சில்லித்தனமா தான் இருக்கு.